எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா உலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இயற்கை காளானுன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? இயற்கை காளான் கிடைச்சேன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செயற்கை காளான்லேயுமே செய்யலாங்க. அருமையான ரெசிபி. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். காளான் யார் கொடுத்தாங்கன்னு எங்கள் சித்தி தாங்க கொடுத்தாங்க. அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வரப்போரமாக வெடிச்சிருக்கும் போல இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பிடிங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அவ்வா தாத்தா கொடுக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நானும் மாமாவும் ஊருக்கு போயிருந்தோம். என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் சந்தோஷமா வாங்கி பாக்ஸ்குள்ளே வச்சு கொண்டு வந்துட்டேங்க. என் பையனுக்கு செஞ்சு கொடுக்கலாமேன்னு. 3 காளான் நல்லா மலர்ந்து இருக்குங்க. நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. இப்போ நல்லா சுத்தமாக கழுவியாச்சுங்க. இப்போ கையாலேயே பிச்சு எடுத்துக்கிறலாம். மலர்ந்த காளான் பார்த்திங்கன்னா புழு இருக்கும். அதனால் பார்த்து நம்ம சமைக்கணும். 2, 3 நாள் 4 நாள்லாம் பிடுங்காமல் விட்டாங்கன்னா புழு வச்சிரும். அதனால் நீங்கள் வெளியில் வாங்குனீங்கன்னாலும் கவனமாக பார்த்து வாங்க. இது நல்லா சுத்தமாக தாங்க இருக்குது. அதனால் நம்ம தாராளமாக அதை செஞ்சு சாப்பிட்லாம். காளான் சாப்பிட்டே ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சுங்க. காளானை பார்க்கவுமே ரொம்ப ஆசையாயிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம எண்ணெயிலேயே தான் வதக்க போகிறோம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். காளான் கொஞ்சமாக தானே இருக்குது. என் பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டான். இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி லேசாக எண்ணெய் சூடேறவும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே தேவையான அளவு ஊற்றி காளானை சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் அவ்வளவுதாங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி என் பையனுக்கு கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு சாப்பிட்டான். எங்கள் மாமாவுக்கு சும்மா ஒரு 2 பீஸ் மட்டும் கொடுத்தேன். அவர் பாவம் சின்ன பிள்ளை மாதிரி தானே, ஏமாந்து போயிடக்கூடாது இல்லையா? அதனால் அவர் கொடுத்துட்டு அந்த சட்டியில் சோறை போட்டு பெனஞ்சு நான் சாப்பிட்டேங்க. அந்த ஆசைக்காக நல்லா இருந்துச்சு. இது போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். காளானை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அவ்வா எங்களுக்கு கொடுத்தது தாங்க ஞாபகத்தில் வருது. 2002ல் நான் மாசமாக இருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா பஸ் வசதி கிராமத்தில் இருந்தனால பஸ் வசதி, ஆட்டோ வசதி, பைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை. எங்கள் அப்பா அவங்க வீட்டில் அப்போயெல்லாம் அப்போது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் எங்கள் அம்மா தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காளான் பார்த்திங்கன்னா மொட்டு மொட்டு காளான் குட்டி குட்டி இது பார்க்கும்போதே அரும்பரும்பாக அவ்வளோ வாசியாக இருக்கும் பாருங்கள். பிடுங்கி என் பிள்ள மாசமாக இருக்குது, பேத்தி மாசமாக இருக்குதுன்னு எங்கள் அப்பாட்ட பிடுங்கி கொடுத்து விட்ருந்தாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு. அப்போயெல்லாம் ஃபோன் வசதி இல்லை. வரேன்னு சொல்கிறதுக்கு எந்த தகவலுமே சொல்ல முடியாதுங்க. அந்த டயத்தில் கூட மெனக்கட்டு வந்து அந்நேரத்தில் வந்து பனி. அந்நேரத்தில் வந்து கொடுத்துட்டு வந்து சாப்பிடக்கூட இல்லைங்க. 8, 8:30க்கு வர்றாரு. பச்சை தண்ணியை குடிச்சிட்டு தங்க சொன்னதுக்கு தங்க மாட்டேன்ட்டார். அப்படியே கிளம்பிட்டார் கொடுத்துட்டு. எப்படியும் 3 கிலோ இருக்கும் பாருங்க. மொட்டு மொட்டு காளான் பார்க்க வெள்ளேர்னு இருக்கு பாருங்க. பச்சை பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாருங்க. எப்படி வீட்டுக்கு போனார் என்னன்னு கூட கேட்கல. அந்தளவு பாசமாக எங்கள் அவ்வாவும் எங்கள் அம்மாவும் கொடுத்து விட்டாங்க. அந்நேரத்தில் வந்து பிள்ளைக்காக வந்து எப்படியெல்லாம் பெற்றவங்க தவிர மற்ற யாருமே இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போ சாப்பிட்ட காளான் தாங்க அந்த வருஷம். அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமல் நானும் எங்கள் மாமா மட்டும் தான் நாங்கள் இருந்தோம். சாப்பிட்டோம். பக்கத்துலலாம் கொடுத்தோம். இந்த மாதிரியெல்லாம் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க முடியாத தருணங்க அதெல்லாம் வாழ்க்கையில்.